இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி வரலாற்றையே இப்போ முக்கியமான நாளுங்க. அதாவது உலக வரலாற்றையே அதாவது இந்தியாவில் எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்திருக்க மாட்டாங்க, மாநகராட்சி கூட்டம். அது என்னன்னு பார்த்தா காலையில் ஒரு கூட்டம், 12 மணிக்கு பட்ஜெட்டுங்க. எந்த ஊரில் நடக்குமா? பட்ஜெட் கூட்டத்தன்னைக்கு ஏதாவது வேறு கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? அப்படி அநியாயம் இந்த கோவை மாநகராட்சியில் நடந்துட்டு இருக்குங்க. இந்த சாதாரண கூட்டத்தை பற்றி இப்போ பேசிங்கன்னா பட்ஜெட் 1 மணி நேரம் இருக்குது. இந்த சாதாரண கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 132 சப்ஜெக்ட்டுங்க. இதில் 54 சப்ஜெக்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. நேற்று இரவு வரைக்கும் மிச்சம் 82 சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க மாமன்ற உறுப்பினர்களுக்கு. எப்படி படிப்பாங்க? இல்லை இங்கே இருக்கிற திமுக மேயருக்கு இந்த 132 பொருளை கேள்வி கேட்ட சொல்ல தெரியுமா முதல்ல இவங்களுக்கு? இல்லை இவங்களா இந்த மேயராக இந்த சப்ஜெக்ட் படித்து பார்த்துருப்பாங்களா? நீங்கள் பத்திரிகையாளர் இங்கே இருக்கிறீங்க, இதில் போய் இந்த சப்ஜெக்டில் சந்தேகம் இருக்க போய் இந்த மேயர் போய் கேளுங்க, பதில் சொல்ல தெரியுமான்னு மட்டும் கேளுங்க. அந்த அளவுக்கு இந்த கோவை மாநகராட்சி சீரிட்டு கிடக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் எண் 65 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 கோடி ரூபா ப்ளஸ் டேக்ஸோட 172 கோடி ரூபா தனியாருக்கு குப்பைக்கு டெண்டர் விடுறாங்க. நம்ம சாதாரணமாக 1 லட்ச ரூபா லோன் வாங்கி நம்ம வீட்டுக்கு வாங்க போனோம்னா பேங்க்கில் எவ்வளோ கண்டிஷன்ஸ் என்னென்னு தெளிவாக கொடுப்பான், ஃபார்மில் கொடுத்துருப்பான். அப்படி 170 கோடி ரூபா சப்ஜெக்டை ஒரு 10 லைனில் முடித்து இன்றைக்கி சப்ஜெக்டாக கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்குறான், அவ்வளோதான். ஏற்கனவே என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு? எந்த கார்பரேஷன் குப்பை எடுத்திருக்காங்க, எந்த விதமான டீட்டெயிலும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 2வது வருஷமாக தனியாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநகராட்சி பணியாளர்கள் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க சம்பளத்தை எங்கே யாருந்துட்டு வாங்குறது? அப்போ இவன் மாநகராட்சி ஊழியர்கள் வேலை செஞ்சு கொடுத்து அந்த கம்பெனிக்கார காசு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானா? அதுதான் எங்களுக்கு கேள்வி. அப்போ இதில் எத்தனை கோடி மறைமுக ஊழல் இங்கே நடந்திருக்குது? அதை கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுங்கிற எங்கள் அதிமுக சார்பாக கோரிக்கை. ஏன் அப்படின்னா 170 கோடிங்கிற விளையாட்டுக்காரீங்களா? குப்பைக்கு டெண்டர் விட்டு போட்டு அசால்ட்டாக டேபிள் சர்ஜ் மாதிரி கொண்டு உள்ள சொல்கிறாங்கன்னா அப்போ இதில் கேள்விக்கு சந்தேகக்குரிய விஷயமா தான் இருக்குது. அதை ஆணித்தரமாக சொல்கிறோம். இந்த குப்பைக்கு தனியாக டெண்டர் கோவை மாநகராட்சியில் பெரும் அளவில் ஊழல் நடந்திருக்குது. ஏன்னா அவங்க ஒரு சிங்கிள் லாரியும் கூட கொடுக்கல, ஒரு ஆட்டோ கூட வாங்கி தரல. அவங்க நம்மளுடைய மாநகராட்சியுடைய நிரந்தர பணியாளர்களை வச்சு தான் குப்பை எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லா வார்டிலையும். இது அவங்களுடைய டெண்டர் நாம்ஸுக்கு எதிரானது. அப்படி இருக்கும்போது அந்த மாநகராட்சி பணியாளருக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துருக்காங்களா அவங்க பிரைவேட் கம்பெனிலேருந்து? அதுவும் இல்லை. நமக்கு மட்டும் தான் இப்போ சேவை பண்ணியிருக்கோம், ஆனால் அவன் பில் வாங்கி போட்டிருப்பானே. என்ன ஐயா இது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகரின் நடுப்பகுதியில் இருக்கிற லேஅவுட்டுக்குள்ளே போய் கோவை புதூர், பீளமேடு, கவுண்டம்பாளையம் அங்கெல்லாம் போய் கம்போஸ்ட்